அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரத்திலிருந்து நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடலூர் மற்றும் கடலூரை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து இயக்கத் தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவுக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இந்த விழா வெற்றிகரமாக அமைய உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் இன்றியமையாதது. பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். உடன் அழைத்து வரக்கூடிய அனைவரின் பாதுகாப்பும் உங்களின் பொறுப்பு. தோழமை கட்சி தலைவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். பெரும்பாலான தலைவர்கள் சிதம்பரம் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆகவே சரியாக 5 மணிக்கு நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். தொடர்ந்து இப்போது ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது என்பதை அனைவரும் அறிவோம். நேற்றைக்கு முதல் நாள் சிதம்பரத்தில் கடுமையான புயல் மழை. மயிலாடுதுறையில் திமுக மேடையில் புயல் வீசியதால் விளக்கு கம்பம் சாய்ந்ததை நாம் பார்த்தோம். மேனால் அமைச்சர் ராஜா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது மயிரிழையில் அவர் உயிர் தப்பித்தார். ஆக இந்த சூழலில் நாம் இந்த நிகழ்வை திட்டமிட்டவாறு வெற்றிகரமாக நடத்த வேண்டும். வருகிற தோழர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். விளக்கு கம்பங்களில் ஏறி நிற்கக்கூடாது. அமர்வதற்காக போடப்படுகிற இருக்கைகளில் ஏறி நிற்கக்கூடாது. ஒழுங்கை சீர்படுத்துவதற்காக, ஒழுங்கை சீர் செய்வதற்காக ஆங்காங்கே தடுப்பு கட்டைகள், அதாவது பேரிகார்ட்ஸ் இருக்கும். அவற்றையெல்லாம் உடைத்து கொண்டு அதை கீழே சாய்த்துவிட்டு உள்ளே நுழைகிற முயற்சிகளில் தோழர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கைகளை தேடி தோழர்கள் ஆங்காங்கே அமர்ந்து நிகழ்ச்சி முடிகிற வரையில் இருந்து அதை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு உங்களின் முழுமையான ஒத்துழைப்பு தேவை. அதேபோல ஒலிபெருக்கி பெட்டிகள் பல நேரங்களில் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு செயலிழந்து விடுகிறது. ஆகவே ஒலிபெருக்கி பெட்டிகள் எங்கெங்கே வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த இடத்திலே தோழர்கள் குவியக்கூடாது. அதன் மீது ஏறி நிற்க முயற்சிக்கக்கூடாது. அதேபோல் ஊடகவியலாளர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் முண்டியடித்து கொண்டு போய் அவர்களை விரட்டிவிட்டு அந்த இருக்கைகளில் இயக்கத் தோழர்கள் அமர்கிற முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது. ஊடகவியலாளர்கள் அமர்ந்திருந்தால்தான் நம்முடைய செய்திகளை அவர்கள் ஓரளவுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார்கள். இல்லை என்றால் அது பொது நீரோட்ட வெளிச்சத்திற்கு வராமல் போய்விடும். எனவே ஊடகவியலாளர்கள் அமர்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் இயக்கத் தோழர்கள் அத்துமீறி நுழையக்கூடாது. அவர்களின் இருக்கையில் அமர்வதற்கு முயற்சிக்கக்கூடாது. அதேபோல மேடையில் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமே அமர்வதற்கு இருக்கைகள் போடப்படும். மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்கைகள் போடப்படுகின்றன. மற்ற தோழர்கள், முன்னணி தோழர்கள், மூத்த தோழர்கள் அனைவரும் எதிரே, மேடைக்கு எதிரே போடப்படுகிற இருக்கைகளில்தான் அமர வேண்டும். இது மேடை நாகரிகத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. இயக்க தோழர்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். இன்று நடைபெறவிருக்கிற இந்த விழா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லுகிற விழாவாகவும்
அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி செலுத்துகிற விழாவாகவும் அமைய உள்ளது. ஆகவே நன்றி சொல்லும் ஒரு நிகழ்வு எவ்வளவு கட்டுப்பாடோடு சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்பதை மனதிலே இருத்தி தோழர்கள் அதற்கான முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மே 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்தவிருக்கிற மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தொடர்பான மண்டல கலந்தாய்வு கூட்டங்களை நாம் ஒருங்கிணைக்க இருக்கிறோம். இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பு நான் நேரலையில் பேசுகிற போது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மண்டலங்களுக்கு நான் வருகிறேன் என்பதை பட்டியலிட்டேன். அதிலே சிறு திருத்தம். ஆகவே மீண்டும் அந்த பட்டியலை நான் வாசிக்க இருக்கிறேன். ஏற்கனவே நான் அறிவித்ததையொட்டி தோழர்கள் ஆங்காங்கே இது தொடர்பான அறிவிப்புகளை சமூக ஊடகங்களில் அழகாக வடிவமைத்து ஆங்காங்கே பதிவேற்றம் செய்து வருகின்றனர். அவற்றை மேலும் பரப்ப வேண்டாம், நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த சுற்றுப்பயணத்திலே மண்டல வாரியாக நடைபெறவிருக்கிற கலந்தாய்வு கூட்டங்களிலே அது தொடர்பான சுற்றுப்பயணத்தில் சில மாற்றங்கள் திருத்தங்கள் உள்ளன. முதலில் 8ஆம் தேதி சேலத்திலே நடத்துவதாக அறிவித்தோம். அந்த 8ஆம் தேதி இப்போது சென்னையில் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இப்போது அறிவிப்பது இறுதியான அறிவிப்பு, உறுதியான அறிவிப்பு. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் மண்டல கூட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டங்களை ஒருங்கிணைப்பதற்கென்று ஒருங்கிணைப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதிலும் நான் சில திருத்தங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இப்போது அந்த பெயர் பட்டியலையும் ஒருங்கிணைப்பாளர்கள் பட்டியலையும் அறிவிக்க இருக்கிறேன். மொத்தம் 5 நாட்கள் பயணம், 7 கூட்டங்கள். அது தொடர்பான அறிவிப்பு 8ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது, 15ஆம் தேதி முடிகிறது. இடையே ஓரிரு நாட்கள் மண்டல கூட்டம் இல்லை. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பிற நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க இருக்கிறேன். முதல் நிகழ்வு 8ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. சென்னை என்றால் மறைமலை நகரில் அதற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் சந்திப்பு. இந்த மண்டல ஆய்வுக் கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு தகடூர் தமிழ்ச்செல்வன், இளம் சேக்குவேரா, SS பாலாஜி, சூகா விடுதலை செழியன் ஆகிய 4 ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். முதலில் இதை தலைமையகம் அம்பேத்கர் திடலில் நடத்துவதாக எண்ணியிருந்தோம். இப்போது மறைமலை நகரிலே ஒரு அரங்கத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடக்கின்றன. எனவே 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ள இந்த கலந்தாய்வு கூட்டம் மறைமலை நகரில், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறுகிறது. சென்னை மாவட்ட தோழர்கள் மறைமலை நகருக்கு வந்து சேர வேண்டும். அதுபோல திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி துணைநிலை அமைப்புகளை சார்ந்த தோழர்கள், மூத்த பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் என்று அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 9ஆம் தேதி நிகழ்வு இல்லை. 10ஆம் தேதி அடுத்த நிகழ்வு. அது வேலூரிலே நடைபெறுகிறது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்கள். இது மாலை வேளையில் நடைபெறுகிறது. மறைமலை நகரிலே நடைபெறுவது காலை வேளை 10 மணி. இது வேலூரிலே நடைபெறுவது மாலை வேளை 3 மணி. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பழைய வேலூர் மாவட்டம், அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம். இது 4 மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். இதற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் பாலசிங்கம், கோவேந்தன், நீலச்சந்திரகுமார். அடுத்து 11, 12 ஆகிய 2 நாட்களில் மண்டலவாரி கூட்டம் இல்லை. 13ஆம் தேதி மண்டலவாரி கூட்டம் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களுக்கு மதுரையில்
நடத்துகிறோம். மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்கள் மதுரையிலே நடைபெறுகிறது. இது காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. 1 மணிக்கு அதை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். மோ எல்லாளன், வே கனியமுதன், வழக்குரைஞர் வில்லவன் கோதை, மு கலைவேந்தன், மா சங்கத்தமிழன், சோசு தமிழினியன் இந்த 6 பேரும் 10 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து மதுரையில் மண்டல ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிற பணிகளையும் மேற்கொள்வார்கள். அன்றைக்கே 13ஆம் தேதியே மாலை 4 மணி அளவில் திருச்சிராப்பள்ளியில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கரூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய இந்த கூட்டங்கள், காரைக்கால் தேவையில்லை, அது புதுச்சேரியோடு தான் வரணும். 13ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டத்தில் 3, 6, 9 மாவட்டங்கள் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் பே. ஆற்றலரசு, ஆலூர் ஷானவாஸ், வழக்குரைஞர் ரஜினிகாந்த், குடந்தை தமிழினி. அடுத்த நிகழ்வு 14ஆம் தேதி காலையில் சேலம் 10 மணிக்கு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இந்த 4 மாவட்டங்கள். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் நடைபெறும் இடம் சேலம். இதனை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் கு. க. பாவலன், போ. மு. நந்தன், இரா. நாவரசன், இரா. கிட்டு. அடுத்து 15ஆம் தேதி அடுத்து அன்று மாலை 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோவையில் கலந்தாய்வு கூட்டம். கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி இந்த 4 மாவட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர்கள் சுசி கலையரசன், அர அப்துல் ரஹ்மான், சேலம் ஆ. வசந்த் இந்த 4 பேரும் கோவையில் நடைபெற இருக்கிற கலந்தாய்வு கூட்டத்திற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வார்கள். கடைசியாக 5வது நாள் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால் உட்பட இந்த 4 மாவட்டங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெறுகிறது. இதனை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஏசி பாவரசு, வன்னி அரசு, தீசா திருமார்வன், தயா நெப்போலியன். இந்த அடிப்படையில் மண்டலவாரி கலந்தாய்வு கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அது சிறப்பாக அமைய வேண்டும். எல்லோரும் பங்கேற்கக்கூடிய வகையில் அனைத்து துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்களையும் அழைத்து பேச வேண்டிய பொறுப்பு இந்த ஒருங்கிணைப்பாளர்களின் பணி. யாரையும் விட்டுவிடக்கூடாது, யாரையும் அலட்சியப்படுத்திவிடக்கூடாது. எல்லா முன்னோடிகளும் மூத்த தோழர்களும் உங்கள் கவனிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். உங்களோடு அவர்கள் உரையாடுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அவர்கள் அனைவரையும் பங்கேற்க செய்ய வேண்டும். இது முழுக்க 31ஆம் தேதி நாம் நடத்தவிருக்கிற மதசார்பின்மை காப்போம் என்கிற மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கான கலந்தாய்வு கூட்டம். அதனை மாவட்ட வாரியாக இந்த பேரணியை ஒட்டி மேற்கொள்ளவிருக்கிற பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு தனியே ஒரு பட்டியல் நாளை மாலை அறிவிக்கப்படும். இப்போது மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டத்திற்குரிய பட்டியல் 20ஆம் தேதிக்குள்ளாக எல்லா இடங்களிலும் மாவட்ட செயற்குழுவை கூட்டி பேரணியை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எத்தனை வண்டிகளை பிடிக்கப் போகிறோம், எவ்வளவு பெண்களை அணிதிரட்டுகிறோம், அதற்கான துண்டறிக்கைகளை அச்சிடுவது, அதை விநியோகம் செய்வது, சுவரொட்டிகளை அச்சிடுவது, ஆங்காங்கே அதை ஒட்டுவது, வண்டி வாகனங்களை அமர்த்துவது போன்ற பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு தனியே மாவட்ட வாரியாக ஒரு ஒருங்கிணைப்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
பட்டியலில் கண்டவாறு அந்தந்த தேதிகளில் கலந்தாய்வு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட பொறுப்பாளர்களும் மண்டல கலந்தாய்வு கூட்டத்தை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனூடாக புதுக்கோட்டை மாவட்டம் திருவோணம் அருகே வடகாடு என்னும் இடத்தில் நடந்த வன்முறை வெறியாட்டம், சாதி வெறியாட்டம் குறித்து நீங்கள் பல தகவல்களை ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடும். அது தொடர்பாக சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். வடகாடு என்கிற கிராமத்தில் கோவில் தொடர்பான சிக்கல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. அங்கே மிக சொற்பமான எண்ணிக்கை உள்ள ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த மக்கள் வசிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முத்தரையர் வகுப்பை சார்ந்த மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களுக்கிடையிலே அண்மையில் என்றால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் தொடர்பான ஒரு பிரச்சனை எழுகிறது. அது அரசு நிலத்தில்தான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலை கட்டியவர்களும் அந்த கோயிலை வழிபாடு செய்கிறவர்களும் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள். ஆனால் திடுமென பிற சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த இடத்திலே வந்து நாங்களும் இங்கே விளையாடுவோம், இந்த இடம் எங்களுக்கும் உரியது என்று பிரச்சனை எழுப்ப, அந்த கோவிலிலும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயிலிலும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி பிரச்சனை எழுப்ப, அடிக்கடி அவர்களுக்கு இடையிலே இது தொடர்பான ஒரு பதற்றம் உருவாகி நீதிமன்ற முறையில் சென்று ஆதிதிராவிட பொதுமக்களுக்கு உரியதுதான் இந்த கோவிலும் இந்த நிலமும் என்ற தீர்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கோவிலை பூட்டி வைத்திருக்கிறார்கள், வழிபாடு செய்ய இயலவில்லை. அந்த நிலத்தையும் அரசு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. அங்கே யாரும் போய் எந்த நிகழ்வையும் நடத்த முடிவதில்லை, விளையாட முடிவதில்லை. இந்த நிலை இருக்கிற சூழலில் 2 நாட்களுக்கு முன்பு முத்துமாரியம்மன் கோயிலுக்கான திருவிழா ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றன. அதில் 8வது நாளோ 9வது நாளோ தேரோட்டம். அந்த ஊரில் தேரோட்ட திருவிழா நடக்கிற போது தேர் வடத்தை தொட்டு தருகிற பாரம்பரிய உரிமை ஆதிதிராவிடர்களுக்கு உண்டு. வடகாடு கிராமத்தை சார்ந்த ஆதிதிராவிடர்கள் அந்த தேரோட்ட திருவிழாவிலே பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார்கள். தேர் வடத்தை தொட்டு கொடுப்பதற்காக வழக்கமான பாரம்பரிய உரிமை என்கிற உணர்வோடு போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தேர்விடத்தை தொடவிடாமல் தடுத்ததோடு மட்டுமில்லாமல் சாதி பெயரை சொல்லி வன்முறையில் இறங்கியிருக்கிறார்கள் சில இளைஞர்கள். அவர்கள் பெரும்பாலும் குடிபோதையில் இருந்தவர்களாக தெரிகிறது. ஆதிதிராவிடர்களுக்கு இங்கே என்ன வேலை என்று சாதி பெயரை கொச்சையாக சொல்லி இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வம்பு எதற்கு என்கிற அடிப்படையிலே அதை பொருட்படுத்தாமல் வெளியேறி விடுகிறார்கள், வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஆதிதிராவிடரின் குடியிருப்பில் ஏராளமான தலித் அல்லாத இளைஞர்கள் வந்து வன்முறையில் இறங்கியிருக்கிறார்கள். ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த ஓரளவுக்கு அரசியல் விவரம் தெரிந்த, கல்வியிலும் சிறந்து விளங்குகிற அவர்களை குறிவைத்து அவர்களின் சொத்துடைமைகளை சேதப்படுத்தும் நோக்கில் அங்கே குடியிருப்புக்குள்ளே நுழைந்து வந்திருக்கிறார்கள். இருசக்கர வண்டியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே அங்கு வாக்குவாதம் நடந்திருக்கிறது. இதனையொட்டி அவர்கள் திருவிழாவுக்கு வந்தவர்களையும் சேர்த்து வெளியூர்காரர்களையும் சேர்த்து பெரிய அளவிலே நூற்றுக்கணக்கானவர்களை திரட்டி கொண்டு வந்து ஆதிதிராவிடர் குடியிருப்புக்குள்ளே நுழைந்து கண்மூடித்தனமாக பல வீடுகளை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். அங்கே விடுதலை சிறுத்தைகளின் கொடி கட்டிய வண்டி, 4 சக்கர வண்டி நின்று இருக்கிறது. அந்த மகிழுந்துவை கடுமையாக தாக்கி கண்ணாடிகளை எல்லாம் உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இருசக்கர வண்டிகளுக்கு தீ வைத்திருக்கிறார்கள்.
ஒரு குடிசைக்கு தீ வைத்திருக்கிறார்கள். எல்லாம் காவல்துறையின் பார்வைக்கு சென்றும் கூட தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பது வேதனைக்குரியது. இவர்கள் குடிசைகளுக்கும் தீ வைக்க தொடங்கிவிட்டார்கள் என்று தெரிந்ததும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த இடத்திற்கே காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஏற்பாடு செய்து தீயணைப்பு எந்திரம் இங்கே வந்திருக்கிறது. இந்த சம்பவங்களை அவர்கள் எதேச்சையாக நிகழ்த்திவிடவில்லை, திட்டமிட்டு நிகழ்த்தியிருக்கிறார்கள். காவல்துறையினர் இதை தடுத்திருக்க முடியும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது, நமது இயக்கத்த தோழர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏராளமான கிராமங்களில் வெளிப்படையாகவே தீண்டாமை கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் உள்ளன. தேநீர் கடைகளில் இரட்டை குவளை முறை உள்ளது. இதெல்லாம் அரசுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய சாதிய மதவாத சக்திகளின் மீது நடவடிக்கை எடுப்பதில் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நெருடல் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. இந்த தயக்கத்தை தான் நாம் கைவிட வேண்டும் அல்லது உடைத்தெறிய வேண்டும் என்று சொல்லுகிறோம். காவல்துறையினர் வழக்கம் போல இந்த பிரச்சனைக்கு தூவமிட்டார்களே தவிர அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பது கசப்பான உண்மை. தேரோட்ட திருவிழாவிலே நூற்றுக்கணக்கானவர்கள் வருகிறார்கள் என்கிற போது தலித்துகளின் குடியிருப்பை குறிவைப்பார்கள் என்றெல்லாம் காவல்துறையினரால் யூகிக்க முடிந்திருக்காதா, யூகிக்கவில்லையா என்கிற கேள்வி எழுகிறது. குடிபோதையில் இருந்த 2 தரப்பினருக்கிடையே மோதல் என்று காவல்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. காவல்துறையினர் செய்திருக்கிற இந்த செயல் அவர்களின் புலன் விசாரணைக்கே எதிராக போய் முடியும். புலனாய்வுக்கான முகாந்திரமே இன்னும் தொடங்கப்பெறவில்லை. ஆனால் காவல்துறை ஒரு ஸ்டோரியை வெளியிடுகிறது. அது உண்மையாயிருந்தால் கூட காவல்துறை இதுபோல வெளிப்படையாக சொல்லுவது புலனாய்வு விசாரணைக்கு எதிராக போய் முடியும். அவ்வாறு சொல்லக்கூடாது என்பதுதான் தொழிலின் தர்மமாகும். காவல்துறையினர் முன்கூட்டியே எந்த ஒரு தீர்க்கமான முடிவுக்கும் நிலைப்பாட்டுக்கும் வந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடக்கலாம். ஒவ்வொரு விசாரணையிலும் புதிய புதிய தகவல்கள் கிடைக்கலாம். ஆகவே புலனாய்வு விசாரணை என்பது மேம்போக்காக ஒரு முடிவுக்கு வருவதல்ல. கிடைக்கிற தரவுகளை கொண்டு, நடந்திருக்கிற நிகழ்வுகளை கொண்டு இது மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. புலனாய்வுக்கான எந்த முகாந்திரமும் தொடங்காத நிலையிலேயே அது 2 தரப்பை சார்ந்தவர்களுக்கு இடையிலான மோதல், பெட்ரோல் போடுவதற்காக சென்ற பெட்ரோல் பங்கில் நடந்த வாய் தகராறு தள்ளுமுள்ளு என்கிற கைத்தகராறாக மாறியது. ஆகவே இது கோவில் தகராறோடு தொடர்புடையது அல்ல என்று காவல்துறை விளக்கம் தருகிறது. இது காவல்துறையின் அத்துமீறல் நடவடிக்கை. இதற்கென்று இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்கிறார், ஐஓ. அவர் இன்னும் முழுமையான ஆய்வை தொடங்கவில்லை. ஆனால் உயரதிகாரிகள் அதற்கு முன்னதாகவே ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அப்படி ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய வகையில் அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அது காவல்துறை நடத்தவிருக்கிற புலனாய்வுக்கு எதிராக போய் முடியும் என்பதை காவல்துறையினர் ஏன் உணரவில்லை? இனி வரும் காலங்களில் புலனாய்வுக்கு உரிய எந்த ஒரு வழக்கிலும் காவல்துறையினர் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும். இது காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள்.
விசாரணைக்கு பிறகு, முழுமையான விசாரணைக்கு பிறகு நீங்கள் எந்த முடிவையும் எடுங்கள், அது பிரச்சனை அல்ல. ஆனால் விசாரணை தொடங்குவதற்கு முன்பே நீங்களே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த கோணத்தில் தான் புலன் விசாரணை போக வேண்டும் என்பதை போன்ற வழிகாட்டுதல் செய்வது என்பது ஏற்புடையதல்ல, ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஆகவே வடகாடு பகுதியில் காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அறிக்கை திரும்ப பெறப்பட வேண்டும். அதுதான் நேர்மையான ஒரு விசாரணைக்கு கட்டியம் கூறுவதாக அமையும். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை தொடங்கிய பொழுதிலிருந்து களத்திலே நிற்கிறார்கள். நேற்று நள்ளிரவுக்கு மேல் எனக்கு சற்று நிகழ்வுகளெல்லாம் முடிந்துவிட்டன என்கிற நிலையிலே சென்னைக்கு நான் பயணம் தொடங்கிய சூழலில் நள்ளிரவுக்கு மேல் உயரதிகாரிகளை எல்லாம் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு பதற்றம் இங்கே நிலவுகிறது. அங்குள்ள ஆதிதிராவிட பொதுமக்கள் மிகவும் சொற்பமான எண்ணிக்கையில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உயிருக்கு அஞ்சும் நிலை இருப்பதாக தெரிகிறது. எனவே கூடுதலான காவல்துறை பாதுகாப்பை அங்கே போட வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். இரு தரப்பு சமூகங்களுக்கிடையிலே அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் இயக்கங்கள் முன்னெடுக்கப்படக்கூடாது. காவல்துறையினர் ஒரு சார்பாக செயல்படுகிறார்கள் என்கிற தோற்றம் உருவாகிவிடக்கூடாது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வடகாடு வன்முறை வெறியாட்டம் என்பது முழுக்க முழுக்க கோவில் பிரச்சனையை ஒட்டி உருவானது தான், வெடித்தது தான், தொடர்வது தான். புதுக்கோட்டை அளவில் இது தொடர்பான ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவது குறித்து நாளை அறிவிப்பு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நள்ளிரவில் காவல்துறை அதிகாரிகளை மட்டுமல்ல, நமது கட்சி பொறுப்பாளர்கள் பலரையும் தொடர்பு கொண்டு இது தொடர்பான தகவல்களை எல்லாம் திரட்டினேன். இன்று காலை முன்னணி தோழர்கள், மூத்த தோழர்கள் பலரோடு பேசியிருக்கிறேன். அங்கு நடந்ததை தோழர்கள் விவரித்திருக்கிறார்கள். காவல்துறை சொன்ன கருத்துக்கும் நம்முடைய தோழர்கள் சொல்லுகிற கருத்துக்கும் நேர் எதிர் முரண்பாடுகள் உள்ளன. காவல்துறையினர் சமூக வலைத்தளங்களில் யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம் என்று சொல்லுவது எவ்வளவு முக்கியமோ, அதைப்போல புலன் விசாரணை நடப்பதற்கு முன்பே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதுதான் கருத்து, அதுதான் உண்மை என்று நிலைநாட்டுவதற்கு காவல்துறையும் முயற்சிக்கக்கூடாது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இன்று மாலை சிதம்பரத்தில் சந்திப்போம். மே 31ஆம் தேதி திருச்சியில் சந்திப்போம். நம்முடைய பேரணிக்கு அனைவரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். பெண்கள் ஏற்கனவே மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கு அணிந்து வந்த சீருடையை அணிந்து வர வேண்டும். வாய்ப்புள்ள தோழர்கள் கோட் சூட் அணிந்து கொண்டு பேரணிக்கு வர வேண்டும். கொதிக்கும் வெயில் தான் என்றாலும் ஒரு 10,000 பேர் நாம் அம்பேத்கரை போல நீல பேண்ட், நீல சட்டை, சிவப்பு நிற டை, அந்த கோட்டுக்கு உள்ளே வெள்ளை சட்டை, கோட்டு போட முடியாதவர்கள் நீலச்சட்டை, கோட்டு போடக்கூடியவர்கள் நீல வண்ணத்தில் கோட், உள்ளே வெள்ளை சட்டை, கழுத்திலே சிவப்பு டை கட்டிக்கொண்டு அந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும். இது அனைவருக்குமான பொது வரையறையாக நான் சொல்லவில்லை, வாய்ப்புள்ளவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். யாரால் கோட் சூட் தைக்க முடியுமோ அவர்கள் கோட் சூட் அணிந்து கொண்டு மதசார்பின்மை காப்போம் என்கிற முழக்க அட்டைகளோடு இந்த பேரணியில் வந்து பங்கேற்க வேண்டும். அதேபோல் நம்முடைய கொடித்துண்டு மஃப்லர் அணிந்து வர வேண்டும். அதற்கான
வழிகாட்டுதல்களை மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் விரிவாக சொல்லப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.